of வெற்றிகரமா இந்தியாவோட 2019. கடைசி லீக் போட்டி முடிவுக்கு வந்திருக்கு. நெதர்லாந்துக்கு எதிராக அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. லீக் போட்டிகள்ல எந்த ஒரு அணியாலையுமே இந்தியா வீழ்த்த முடியல. 9 லீக் போட்டியிலுமே அபார வெற்றிகளை பதிவு பண்ணி கெத்தா நியூசிலாந்துக்கு எதிராக செமிஃபைனல்ஸ்ல களமிறங்கி இருக்காங்க. என்ன நடந்திருக்கு நெதர்லாந்துக்கு எதிரான இந்த போட்டியில அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்துல இன்னைக்கு இந்தியாவும் நெதர்லாந்து மோதினாங்க. 45வது லீக் போட்டியில டாஸ் வின் பண்ணாரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. பேட்டிங் சூஸ் பண்ணாரு. ஆரம்பமே அதிரடி தான் அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா ஒரு பக்கம் வெளுக்க ஆரம்பிச்சாரு. சுப்மன் கில் வேற லெவல் அதிரடி. நெதர்லாந்து பந்து வீச்ச சர்வநாசம் பண்ணாங்க. பவர் பிளேலயே இந்தியாவோட ஸ்கோர் பயங்கரமா வந்துச்சு. இவங்களோட பார்ட்னர்ஷிப் 100 ரன்ல கடந்தது. சுப்மன் கில் மொத்தமா 32 பந்துகள் 51 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. அதிரடியா அபாரமா விளையாண்ட ரோஹித் சர்மா 54 பந்துகள் 61 ரன்கள் எடுத்தாரு. அதற்கு பிறகுதான் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. தி கிங் விராட் கோலியும் ஸ்ட்ரேயஸ் ஐயரும். அற்புதமா விளையாண்ட விராட் கோலி இந்த போட்டியில ஆஃப் செஞ்சுரி எடுத்தாரு. மொத்தமா 56 பந்துகள் 51 ரன்கள் எடுத்தாரு. அதுல ஒரு சிக்ஸரையும் 5 பவுண்டரியும் பிளாஸ் இருந்தாரு. அதுக்கப்புறம் தாங்க மெயின் பார்ட்னர்ஷிப். ஸ்ட்ரேயஸ் ஐயர் கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் ஒரு பக்கம் அதிரடியா ஆட, ஸ்ட்ரேயஸ் ஐயர் ஒரு பக்கம் நிலையா நின்னு சிறப்பா ஆட ஆரம்பிச்சாரு. இவங்களோட கூட்டணி 100, 150, 200 கடந்து போயிட்டு இருந்துச்சு. நெதர்லாந்து பந்து வீச்சால ஒண்ணுமே செய்ய முடியல. அபாரமா விளையாண்ட கேஎல் ராகுல் சிறப்பான செஞ்சுரி எடுத்தாரு. மொத்தமா 64 பந்துகள் 102 ரன்கள் எடுத்தாரு. அதுல 4 சிக்ஸர்களையும் 11 பவுண்டரியும் பிளாஸ். ஸ்ட்ரேயஸ் ஐயர் வெறும் 94 பந்துகள்ல 128 ரன்கள் எடுத்தாரு. கடைசி வரைக்கும் களத்துல இருந்தாரு. மொத்தமா 5 சிக்ஸர்களையும் 10 பவுண்டரியும் பிளாஸ் இருந்தாரு. இதனால நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள்ல இந்திய அணி 410 ரன்கள் எடுத்தாங்க. 4 விக்கெட் இழப்புக்கு. நெதர்லாந்து பந்து வீச்சை பொறுத்தளவுக்கு லீடி 10 ஓவர்கள் பந்து வீசி 82 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. வேந்தர் மார்வே 53 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. மீக்கரன் 90 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. 411 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு களமிறங்கினாங்க நெதர்லாந்து அணி. தொடக்க வீரர்களா களமிறங்கினாங்க பிஸ்லேவ் மேக்ஸும். பிஸ்லேவ தட்டி தூக்குனாரு முகமது சிராஜ். 4 ரன்களை வெளியேறினாரு. அதற்கு பிறகு ஒன்றன் அந்த அக்கர்மேன் சிறப்பான பார்ட்னர்ஷிப் கொடுக்க 2 பேருமே அதிரடியா ஆடினாங்க. அக்கர்மேன் 35 ரன்களை வெளியேறினாரு. மேக்ஸ் 30 ரன்களை வெளியேறினாரு. அடுத்து வந்த கேப்டன் எட்வர்ட்ஸ் 17 ரன்னிலும் லீடி 12 ரன்னிலும் வெளியேற அப்பப்ப இந்திய பவுலர்கள் விக்கெட் எடுத்துட்டே இருந்தாங்க. இந்த தடவை ஓவராலா இந்தியாவோட பவுலர்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்து விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சைப்ரான் மட்டும் தொடர்ந்து சிறப்பா ஆட கை கொடுக்க உள்ள வந்தாரு தேஜா. பட் இந்தியாவோட பந்து வீச்சை சமாளிக்க முடியல நெதர்லாந்து அணியால. விராட் கோலி எல்லாம் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாரு. வேன் பீக் 16 ரன்னிலும் வேந்தர் மர்வே 16 ரன்னிலும் ஆரியன் தூத் 5 ரன்னிலும் வெளியேற தேஜா மட்டும் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருந்தாரு. அதிரடியா சிக்ஸர்ல விளாசிக்கிட்டு இருந்தாரு. கடைசி விக்கெட்டா அவரோட விக்கெட்டை இழந்தாரு. மொத்தமா 39 பந்துகள் 54 ரன்கள் எடுத்தாரு. அதுல மொத்தமா 6 சிக்ஸர்களையும் ஒரு பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. நெதர்லாந்து அணி போராடியுமே 47.5 ஓவர்களே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. மொத்தமாவே 250 ரன்கள் மட்டும் தான் எடுத்தாங்க. இதனால கடைசி லீக் போட்டியில இந்திய அணி 160 ரன்கள் தேசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இந்தியாவோட பந்து வீச்சை பொறுத்தளவுக்கு ஜாஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ், குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா தலா 2 விக்கெட் எடுத்தாங்க. விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா தலா 1 விக்கெட் எடுத்தாங்க. இந்த உலக கோப்பை தொடர்ல மொத்தமா 9 லீக் போட்டிகள் விளையாடி 9 லீக் போட்டியிலுமே வின் பண்ணிருக்காங்க இந்திய அணி. அடுத்து வரக்கூடிய செமிஃபைனல் மற்றும் ஃபைனல் 2 போட்டியில வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா உலக கோப்பையை தட்டி தூக்கிடலாம். இந்திய ரசிகர்களோட கனவே அதுவா தான் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம்.